Hi friends, welcome to YTK. இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபி பார்க்க போறோம்னா கல்யாண கேசரி ரவா கேசரி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்ப்போம். ரவை 1 கப், சர்க்கரை 3/4 கப், ஏலக்காய் 3 நம்பர், முந்திரி திராட்சை 10 நம்பர், நெய் 7 டேபிள் ஸ்பூன். இப்போ ரவா கேசரிக்கு தேவையான கலர் ரெடி பண்ணிப்போம். நான் நேச்சுரல் கலர் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதில் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் குங்குமப்பூ இன்னத்துக்கு ஆட் பண்ணுறேன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் கேன்சர் போன்ற ப்ராப்ளங்கள்லாம் வரதா நிறைய ரிப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் நான் நேச்சுரலாக கலர் ஆட் பண்ணுறேன். சுடு தண்ணியில் சாஃப்ரான் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலர் வரும். அதனால் சுடு தண்ணியில் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் பாலில் ஆட் பண்ணுவாங்க, கலர் கம்மியாக வரும். அதனால் நான் சுடு தண்ணியில் ஆட் பண்ணி ரவா கேசரிக்கு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ரவா கேசரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சுடு தண்ணியில் குங்குமப்பூ போட்டு கலக்கி வச்சுக்கணும். அப்போ தான் கலர் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க ரவா கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. நெய் ரவை வறுக்கிறதுக்கும் சேர்த்து தான் ஆட் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்துப்போம். இப்போ 10 நம்பர் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் அது மாதிரி கூட போட்டு வறுத்துக்கலாம். வெறும் முந்திரியும் போட்டும் வறுத்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இது லைட் ப்ரௌனாக வறுத்துக்குங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். திராட்சைலாம் நல்லா உப்பி வருது. இப்போ லைட் ப்ரௌனாக வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ 1 கப் ரவையை ஆட் பண்ணிப்போம் அந்த நெய்யில். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் வந்தால் போதும். ரவை 2 நிமிஷம் கூட ஆகலாம். நீங்கள் லைட் ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு பேனை க்ளீன் பண்ணிவிட்டு பேனில் நீங்கள் ரவை போட்ட அதே கப்பில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். நீங்கள் ரவை போட்ட அதே கப்பில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்தவுடனே 3 ஏலக்காவை நசுக்கி போட்டுக்குங்க. நிறைய பேர் ரவை குக் பண்ணும்போது ஏலக்காய் ஆட் பண்ணுவாங்க. நான் சுடு தண்ணிலையும் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அதுக்கான வாசனை ரவையில் பரவும். இப்போ சுடு தண்ணியில் ஊற வச்ச குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சுடு தண்ணியில். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம ரவை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் ரவை போட்டவுடனே நல்லா வெந்து உப்பி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குங்குமப்பூ ஏலக்காயெலாம் நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்லாம் அதில் தண்ணியில் பரவணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ 1 கப்பு வறுத்த ரவையை ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சின்ன நான்ஸ்டிக் பேனில் செய்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வெளியே கொட்டோம் எல்லாமே. இப்போது நெய்யில் வறுத்து வச்ச ரவை ஆட் பண்ணிட்டோம் சுடு தண்ணியில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஏற்கனவே சுடு தண்ணியில் ரவை போட்டிருக்கோம். இது சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், பாதி வெந்துடுச்சு ரவை. இப்போ அந்த குங்குமப்பூ கலரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. எல்லோ கலர், லெமன் எல்லோ. இது குங்குமப்பூ போட்டாலே லெமன் எல்லோ வந்துடும் கலரு. நல்லா நேச்சுரலாக அது ஃப்ளேவரும் கொடுக்கும் குங்குமப்பூ. அது வேறு இல்லாமல் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம், அதுவும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ரவை நல்லா வந்திருக்கு. அடுத்து நீங்கள் ரவை போட்ட அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வெந்துட்ட பிறகு ஆட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த சர்க்கரை மெல்ட் ஆகும். இதுதான் அந்த கல்யாண கேசரிக்கான
சீக்ரெட் மெத்தடு. நிறைய பேர் வந்து ரவை கூட சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்த பிறகு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ சர்க்கரை வந்து மெல்ட் ஆகுது பாருங்கள். இப்போ கட்டி கட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை மெல்ட் ஆகணும் நல்லா. பாருங்கள் சர்க்கரை உருகி வருது. திருப்பி வந்து தண்ணி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு டைமிங் கிடையாது. நல்லா சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா பதத்துக்கு வரணும். திருநெல்வேலி அல்வா பதத்தில் உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணும் போது. வீடியோவில் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நான் ஒன்றும் நெய்யை ஆட் பண்ணல பாருங்கள். அதுலேயே வந்து நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். அதை வந்து அந்த சர்க்கரை உருகி அந்த பதத்தை கொடுக்குது ரவைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் எப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. நான் நெய்யை ஆட் பண்ணல, ஆனாலும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பதமாக வெந்து வந்திருக்கு ரவையும் சர்க்கரையும். அந்த ஸ்மூத்னஸ் வந்து அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கொடுத்துருக்கு ரவைக்கு. பாருங்கள் பரட்டி காட்டுறேன். லம்ப்ஸ்லாம் போய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ரவை. பாருங்கள் எந்த ஒரு கட்டியும் இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணுறவங்க. நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணுறேன் 4 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நெய் வந்து நல்லா ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கல்யாண கேசரி ஹோட்டல்லலாம் வைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இதை வந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் குக் பண்ணிட்டோம். 90% குக் ஆகிடுச்சு. இப்போ நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இன்னும் ஸ்மூத்னஸ் அதிகமாக கொடுக்கும். இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் பாதாம் ஆட் பண்ணலாம், வெறும் முந்திரி கூட ஆட் பண்ணலாம். இல்லை முந்திரி இல்லை உங்ககிட்ட வந்து திராட்சை மட்டும்தான் இருக்குது, காஞ்ச திராட்சை உலர் திராட்சை இருந்ததுன்னா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ எதனா ஒரு நட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெறும் கேசரியாக கூட நீங்கள் செய்யலாம் வீட்டில். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் எதுவுமே ஒட்டலை, பக்காவாக வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் லோ ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கல்யாண கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் அப்புறம் கல்யாணத்தில் செய்கிற அதே மெத்தட் இது தான். நம்ம வந்து சர்க்கரை நெய்யெலாம் எப்பப்போ ஆட் பண்ணணுன்னு மெத்தட் இருக்குது. இந்த வீடியோவில் வரா மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மெத்தடில் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ சூப்பரான கல்யாண கேசரி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. பாருங்கள் கப்பில் வச்சு எடுத்து காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அட்டகாசமான கல்யாண கேசரி செஞ்சு பார்த்தோம். சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.